ஹலோ மக்களே, பாப்பாங்களை காலையில் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்க சன்னி சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தேன். நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரில் வந்து ஃபிஷ் ஃப்ரை கேட்டிருந்தாங்க. இங்கே சன்னியில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ் வந்து வெனஸ்டே தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்க்கலான்னு போயிருந்தேன். இங்கே வந்து தக்காளி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து பிரான்ச் தக்காளி. இது வந்து இங்கே பெங்களூர் தக்காளி. இது இங்கே பிரான்ச் தக்காளி நீங்கள் அப்படியே பிரான்ச்சோட தான் எடுத்துக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயிலும் சன்னி சூப்பர் மார்க்கெட்டில் ஆஃபர். இன்றைக்கி ரொம்பவே சீக்கிரமாக போயிட்டேன் போல். 9 o'clock தான் வந்து சீ ஃபுட் ஓப்பன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் வாங்குவாங்க. ஸோ ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த மீன் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மீனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீ பேஸ். இந்த மீனில் நான் குழம்பு வச்சிருக்கேன், ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும். அதனால தெரிஞ்ச மீனாகவே வாங்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து எனக்கும் பாப்பாங்களுக்கு மட்டும்தான். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டாங்க. நேற்று பண்ணியிருந்த பிரியாணியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பாஸ்தா செய்யலான்ட்டு கேப்சிகம் அப்படியே வீட்டில் இருந்தது. அதை வச்சு சூப்பரான பாலக்கீரை கேப்சிகம் பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில் பட்டர், அது கூட வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பாலக்கீரை, முந்திரி பருப்பு, கேஷ்யூ நீங்கள் சேர்க்கறதுனால ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். நீங்கள் மைதாவே சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ அதே கடையில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்து அது கூடவே இட்டாலியன் சீசனிங் இல்லை உங்ககிட்ட என்ன சீசனிங் இருக்கோ ஆட் பண்ணி வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ அதையும் மேலே வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான பாலக்கீரை கேப்சிகம் பாஸ்தா ரொம்பவே க்ரீமாக மைதா எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்களோட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.